Welcome back to another vlog. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசால் தோசாவில் சாப்பிட்றோம். மசால் தோசாவோட அந்த மசால் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ. லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுன்றதை பார்த்துடலாம். பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்டு. சீசனிங்காக நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ மசாலா ரொம்ப நிறைய தேவையில்லை. மல்லித்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஸோ லெட் ஸ்டார்ட். இது பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு அவிச்சு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேன் வச்சாச்சு. லெட் வி ஆட் த ஆயில். நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். ஹீட் ஆகிடுச்சு, கடுகு ஆட் பண்ணுறேன். அப்படியே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம நறுக்கி வச்ச கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சியோட அந்த பச்சை மணம், அந்த ரா ஸ்மெல் போனதும் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூண்டோட அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே அதை ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும், அதுக்கு ரொம்ப கருக தேவையில்லை, ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும். நம்ம கடலைப்பருப்பெல்லாம் நல்லா இதுவாகி வந்துருச்சு. மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினாலே போகுது. நம்ம இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா உருளைக்கிழங்குன்றனாவே கேஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது. வதக்கி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ஆட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்களா. சால்ட்டு நான் இப்போ என்ன ஆட் பண்ணல, சால்ட் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். டொமேட்டோலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா இதாகி ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் கூட அப்படியே குக் ஆகட்டும். நான் லைட்டாக இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம தோசை அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே நம்ம ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் மூடி வச்சு குக் பண்ணுறோம். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அப்படியே இது மேலே மல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ ஒரு மசால் தோசைக்கு ப்ரிப்ரேஷனுக்கான மசாலா தான் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, don't forget to subscribe. So see you next video. Bye bye.